இந்த மாதிரியான ஷார்ட் சர்க்யூட் ஓவர்லோடு இதிலிருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் எம்சிபி அப்படிங்கிற மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கரை நம்ம பயன்படுத்துறோம். எம்சிபியை எந்த சர்க்யூட்ல நம்ம பயன்படுத்துறோமோ அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரியான கெப்பாசிட்டி எம்சிபியை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த பயனும் இல்லை. ஸோ லோடுக்கு தகுந்த எம்சிபியோட சைஸ் எப்படி செலக்ட் பண்றது? முதல்ல இந்த எம்சிபி எதை பேஸ் பண்ணி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எம்சிபியை பொறுத்த வரைக்கும் அது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை பொறுத்து தான் அது வேலை செய்யும், அதாவது ட்ரிப் ஆகும். அதனால நம்ம பயன்படுத்துற லோடுக்கு தகுந்த கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டு வயரிங்ல மெயின் போர்டில் ஒரு எம்சிபி பயன்படுத்துறோம் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எவ்வளவு கரண்ட் டோட்டல் வீட்டுக்கு எடுக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும். அதுக்கு வீட்டோட மொத்த லோடை வாட்ஸ்ல கணக்கு பண்ணணும். இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ஒரு 2500 வாட்ஸ் போட்டுக்கலாம். வோல்டேஜ் நமக்கு கிடைக்கிறது 230 வோல்ட், பவர் ஃபேக்டர் 0.8. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சரோட 125% அதிகமா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது ஏன் எக்ஸஸா நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு லோடு இருக்கோ அதே கெப்பாசிட்டி உள்ள பிரேக்கரை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஓவர்லோடில் அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். டோட்டலா நமக்கு 16 ஆம்பியர் கிடைக்குது. இப்போ இதுக்கான பிரேக்கர் 16 ஆம்பியர் பிரேக்கரை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த ஃபார்முலா சிங்கிள் ஃபேஸுக்கு தான் பொருந்தும். 3 ஃபேஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா √3 ஆட் ஆகும். இந்த 3 ஃபேஸ் ஃபார்முலா படி பவரை அதே 2500 வாட் எடுத்துக்கலாம். √3 வேல்யூ 1.732. வோல்டேஜ், பவர் ஃபேக்டர் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூவோட ஒரு 125% நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வர வேல்யூ 6 ஆம்பியர் கிடைக்கும். இந்த 6 ஆம்பியருக்கு ஒரு 10 ஆம்பியர் உள்ள 3 போல் பிரேக்கர் நம்ம பயன்படுத்தலாம். பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அது பிக்சடான ரேட்டிங்ஸில் தான் பிரேக்கர் கிடைக்கும். அது சிங்கிள் போலா இருந்தாலும் 3 போல், டபுள் போலா இருந்தாலும். இதே 2500 வாட்டேஜ் இருக்கக்கூடிய லோடுக்கு சிங்கிள் ஃபேஸ்லயும் 3 ஃபேஸ்லயும் அதோட கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வேரியேஷன் ஆகும். இதை பொறுத்து தான் நம்ம பிரேக்கரோட சைஸஸ் செலக்ட் பண்ணணும். இது தெரியாம நிறைய பேர் ஹவுஸ் வயரிங்ல எல்லாம் குத்து மதிப்பா பிரேக்கரோட கெப்பாசிட்டி எல்லாம் போடுவாங்க. இதனாலதான் வீட்டுல ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட்டோ இல்ல ஓவர்லோடு எடுத்து ஒயரே எரிஞ்சாலும் பிரேக்கர் ட்ரிப் ஆகுறது இல்லை. இன்னும் டீட்டெயிலா ஹவுஸ் வயரிங்ல எந்த சர்க்யூட்டுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி பிரேக்கர் பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்களை இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் மற்றவர்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்க.